நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் எங்கே இருந்தோ ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி இவங்கள ஒரு மோட்டிவேஷன் குரூப்பாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் பிள்ளைகளை எப்படியாவது வளர்த்து நான் ஒரு வழிக்கு கொண்டு வரணுன்ற ஒரு வைராக்கியத்தில் கட்டட வேலை செஞ்சு என் பிள்ளைய வளர்த்தேன். நீங்க கடந்து வந்த பாதையை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அது ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு நீங்க பட்ட கஷ்டம் படாம தவிர்க்கலாம். மேல ஒருத்தங்க ஸ்கோப் வைக்காங்க, நம்ம அதை we have to do some அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு. ஆர்மியோட ஒரு கனெக்டிவிட்டி, ஆர்மியோட ஜாயின்ஸ்க்கு வேண்டிட்டு எங்களுக்கு இன்வைட் பண்ண ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஹிட்ஸ் ட்ரஸ்டோட இதுக்கு எல்லையே கிடையாதுன்னு மேலும் மேலும் வளரும் என்று நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் மருத்துவ பயணத்தின் அற்புதமான கூட்டணி மீண்டும் இன்று ஒன்று சேர்கிறது. ஹெல்ப் கிட்ஸ் குடும்பத்தோட முதல் உறுப்பினர் அவங்க யாருன்னா பகவதி அக்கா. அவங்க வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. பெற்றவங்க பிள்ளை மேலே பாசம் வச்சுட்டாங்களே, பெற்றவங்க நம்மக்கிட்ட ஒன்று பிள்ளைங்க நம்மக்கிட்ட பாசமாக ஆயிடுவாங்க. பகவதி வில் பி ரிமெம்பர்ட். இது இன்னும் 25-50 வருஷம் நம்ம இது போயிட்டே இருக்கும் அந்த ஹெல்ப் கிட்ஸ். இது அந்த 25-50 வருஷமும் பகவதியும் அவங்க அம்மா எடுத்த அந்த ஸ்ட்ராங்கான டிசிஷனும் வந்து வில் பி ஆர் எக்ஸாம்பிள் கூடவே வந்துட்டே இருக்கும். டாக்டர் இதை நான் என் பிள்ளைய கூட்டு போவேன். 11th வந்து அம்மா இறந்துட்டாங்க. அப்போ வந்து அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னோட ஜாலியஸாக இளங்கோவன் சார். தேங்க்யூ. 36 மருத்துவமனைகளை இந்த 5 ஆண்டுகளில் உருவாக்கிய இந்த ஹெல்ப் கிட்ஸ் இருக்கிறது தான் இந்த முழு இதுவும் சேரும்.